எச்சரிக்கை, இந்த எண்ணிலிருந்து வரும் அழைப்பை எடுக்காதீங்க. பாகிஸ்தான் சேர்ந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் வாட்ஸ்அப் கால் செய்து மோசடி செய்து வருவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். 492 என்று தொடங்கும் எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். போலீஸ் சீருடையில் உள்ள இபோடோவை டிபி வைத்து ஏமாற்றுவார்கள் என்றும், நம்பினால் ஏமாந்து விடுவீர் எனவும் எச்சரித்தனர். ஆக்ராவைச் சேர்ந்த பெண் ஒருவர் இவ்வாறு ஏமாற்றப்பட்டு மாரடைப்பால் இறந்தார். ஷேர் இட். ஹரியானாவில் வாக்குப்பதிவு தொடக்கம். ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. 90 தொகுதிகளை கொண்ட அம்மாநிலத்தில் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது. சுமார் 2 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க மாநிலம் முழுவதும் 20,629 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல்வர் நயாப் சிங் சைனி, துஷ்யந்த் சவுதாலா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உள்ளிட்டோர் களத்தில் உள்ளனர். இதில் காங்கிரஸ், பாஜக இடையே பலத்த போட்டி நிலவுகிறது. செபி தலைவர் மதாவி ஆஜராக சம்மன். அதானி குழுமம் தொடர்பான முறைகேடு விவகாரத்தில் OCT-24 இல் செபி தலைவர் மதாவி ஆஜராக நாடாளுமன்ற பொது கணக்கு குழு சம்மன் அனுப்பியுள்ளது. அதானி குழுமம் தொடர்பான முறைகேடு விசாரணையில் அவர் ஒரு தலைபட்சமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு உள்ளது. அத்துடன் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலி நிறுவனங்களில் அவர் பங்குகளை வைத்திருந்ததாகவும் புகார் உள்ளது. இது தொடர்பாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகைகளை குறை சொல்வதா? கொந்தளித்த மாளவிகா. தென்னிந்திய சினிமாவில் நடிகர்களுக்கு இணையாக நடிகைகளை மதிப்பது இல்லை என்று நடிகை மாளவிகா மோகனன் வேதனையுடன் கூறியுள்ளார். அண்மையில் அவர் அளித்த பேட்டியில், படம் தோல்வி அடைந்தால் நடிகைகளை குறை சொல்கிறார்கள், அதிர்ஷ்டம் இல்லாத நடிகை என்றும் முத்திரை குத்தி விடுகிறார்கள். தென்னிந்திய சினிமா என்று மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லா சினிமா துறையிலும் இது இருக்கிறது என்றார்.